என்னது விருப்ப மனுவை வாங்கி நாம ஃபில் பண்ணா நமக்கு தேர்தலில் சீட்டு தராங்களா? வாங்க ட்ரை பண்ணிடலாம். முதல்ல ஃபார்மை கையில் எடுத்துக்குவோம். இப்போ அந்த ஃபார்மை நாம் ஃபில் பண்ண போகிறோம். நாள் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்ம் அவங்ககிட்ட இருந்து வாங்கினாலா இல்லை திருப்ப கொடுக்கறனாலா இல்லை விநியோகம் பண்ண முதல் நாளா? இங்கே தான் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விஜயோடைய நம்ம தளபதியோட பர்த்டே டேட்டை போட்டுருவோம். கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணால் விஜயவே ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. ஸோ நம்ம கிளவராக விஜயோட பர்த்டே டேட்டை எழுதுகிறோம். பெயர் கேட்டிருக்காங்க சுரேஷ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படிவத்தில் நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். வேலாயுதம், ஜவகுமார் பீஸ்ட்டு, இப்படி என்ன பேர் வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த பத்திரத்தில் அடமொழியெல்லாம் எழுதக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அறிவு சார்ந்து யோசிங்க. சட்டமன்ற தொகுதி எந்த சட்டமன்ற தொகுதி? பாலக்காடு போடலாமா? வேண்டாம், ஆந்திராக்குள்ளே இது கேரளாக்குள்ளே வரும். கொஷின் பின்னாடி எழுதி தரேன் blank. தந்தை கணவன் பெயர் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். எனக்கு எல்லாமே விஜய் தான். பிறந்த தேதி, வயது, என்றும் இளமை, எப்படி? பாலினம் எல்லாத்தையும் டேக் பண்ணிட்டு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கல்வி தகுதி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துச்சு. என்னன்னா, இப்போ கல்வி தகுதியில் நான் டிகிரி போட்டுருவேன். நம்ம தலைவர் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கும் போது லயோலா பாஸ்ட் அவுட்னு கொடுப்பாரா இல்லை 12th பாஸ்ன்னு கொடுப்பாரா? எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா தற்போதைய கழக பதவி இன்னும் புஷியானந்தன்னு கொடுக்கல. மாவட்ட செயலாளருக்கும் ஒரு அமௌண்ட்டும் புஷியானந்துக்கும் ஒரு அமௌண்ட்டும் பகுதி செயலாளருக்கும் ஒரு அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிட்டேன். பட் எனக்கு இன்னும் பதவி தரல. எலெக்ஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்புகிறேன் கட்சியை. எந்த ஆண்டு உறுப்பினர் ஆனீர்கள்? ரசிகர் மன்றத்திலேயா கட்சியிலையா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் நாம அதுலேயும் விஜய் அண்ணாவுடைய பர்த்டே டேட்டே போடுவோம். அவர் எப்போ பிறந்தாரோ இந்த பூமிக்கு வந்தாரோ அப்பையிலேருந்தே அவருடைய உறுப்பினர் ரசிகர்னு சொல்லிடலாம். அதனால் இந்த ஃபார்மை நமக்கு நிச்சயமாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பேசும் திறன்மொழி, இதுதான் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். பேசும் திறன்மொழி, உங்களுக்கு எந்த மொழியில் ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் பேசுவீங்களோ அந்த மொழியை நீங்கள் இந்த இடத்துல எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொழியில் நான் அழகாக பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சட்டமன்ற தொகுதி போட்டியிடும் தொகுதியே என்ன கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆம் ஆத்மி டெல்லியில் இருந்துச்சு, அங்கே தான் நாடாளுமன்றம் இருந்துச்சு. நாடாளுமன்றம் இருந்த தொகுதி இருந்த ஏரியாவே ஆம் ஆத்மி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்கிற அந்த சட்டமன்றம் இருக்க இடத்த நான் போட்டியிட போகிறேன். ஏன்னா என்னோட தொகுதிக்கு தான் சிஎம், எம்எல்ஏ, எதிர்கட்சி எல்லாருமே வருவாங்க, கவர்னர் போத கொண்டு. அதனால் அந்த தொகுதி எந்த தொகுதி? ஆர்பர் வருமா, சேப்பாக்கு வருமா, ட்ரிப்ளிகேன் வருமா தெரியல. இது மூணுமே எழுதுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மூணுத்தில் நடுவில் இருக்க இடத்த கொடுங்கன்னு சொல்லி எழுதிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எஸ்ஐஆருக்கு பின் உங்களுடைய தொகுதியில் உள்ள பணிகள் என்ன? தெரியாது, எண்ணி சொல்கிறேன், 6 மாதம் டைம் கொடுங்க. கிளவராக எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் இந்த தொகுதியில் போட்டியிட காரணம் என்ன? என்ன காரணம்? இங்கே விஜய் அண்ணா தான் முக்கிய காரணம். அவருக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். ஓகே. வெற்றி வாய்ப்பை சுருக்கமாக விவரிக்கவும். தளபதி, அவர் பேர் எழுதினாலே ஜெயிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த இடத்த அப்படி எழுதுங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற போட்டியிட்ட அனுபவம் உண்டா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த மாதிரி எந்த அனுபவம் இல்லை. பட் ஆனால் போன சட்டமன்றத்துக்கு நான் திமுகவுக்கு வேலை பார்த்தேன். அதுக்கு போன சட்டமன்றத்துக்கு அதிமுக, அதுக்கு போன சட்டமன்றம் விஜயகாந்த், அதுக்கு போன சட்டமன்றம் நாம் தமிழர், இப்படி பல தொகுதி வேலை பார்த்துருக்கேன். நாடாளுமன்றத்துக்கு இப்படி ஒரு கட்சி வேலை பார்த்துருக்கேன். என்னோட குரு லயலமணி. சட்டமன்ற நாடாளுமன்றம் ஓகே. அப்புறம் கழக வளர்ச்சிக்காக நீங்கள் ஆற்றிய பணிகள் என்ன? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 ரீல்ஸ் போடுவேன். அதில் 5 ஃபோட்டோ விஜய் நான் ஃபோட்டோ போடுவேன். அதையே ஸ்டோரியில் ரீஷேர் பண்ணுவேன். அப்புறம் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம்லேயே, இன்பாக்ஸ்லேயே அனுப்பி விடுவேன். ஃபார்மை திருப்பிக்கலாம். கழக போட்டியில் சிறைக்கு சென்று உள்ளீர்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி எனக்கே எரிச்ச ஹேர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் மனசாட்சி இருக்காடா உங்களுக்குலாம்? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வைக்கலாமாடா? ஹியூமர் சென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கே டென்ஷன் ஆகுது, இரிட்டேட் ஆகுது. கழக போராட்டங்களில் சிறைக்கு சென்ற அனுபவம் உண்டான்னு அசிங்கமாக வருது. ஏதாவது கரூரில் 10 பேர் உள்ளே இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா கூட அது எழுதியிருக்கலாம். வேறு எந்த அட்டெம்ப்டும் நம்ம பண்ணியிருக்கோம்? சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் எழுதலாமாடா? அசிங்கமாக இல்லையா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டேன். அடுத்ததாக, உங்கள் மீது
உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா கட்சி கட்சி என் மீது நடவடிக்கை என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் எரிச்ச ஹேர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சீரியஸாகவே எரிச்ச ஹேர் ஆகுது, எனக்கு டென்ஷன் ஆகுது. கட்சி என்னைக்காவது என் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கா? ஒரு பொண்ணுக்கு பதவி வாங்கி தரன்னு ஒரு மாவட்ட செயலாளர் ரூம்குள்ளே போயிருக்கிறான், பொம்பளை குறுக்கி. அவனை இப்போ வரைக்கும் கட்சி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி யாரையாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட்சி நம்ம கட்சி நம்மளே இவ்வளோ கேவலமாக நடத்துது. தயவுசெய்து இது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாருமே கொஸ்டின் பாஸ்ன்னு சொல்லிடுங்க. ஏன்னா யாருமே கட்சியிலேருந்து எடுத்ததில்லை. திருட்டு பையன், அயோக்கிய பையன், பொம்பளை பொறுக்கி, ஊழல் பண்ணுவேன் எல்லாரும் நம்ம கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம், வரிசையை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அடிச்சே போட்டுருங்க. கரக்கரன்னு அடித்து பேப்பர் கிழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த 2 கொஸ்டின்ஸுமே அடிச்சிருங்க. அடுத்ததாக, காவல் நிலையத்தில் வழக்குகள் இருக்கா? அதெல்லாம் பஞ்சமே இல்லை. ஈசிஆர் சரவணன் மேலே, மரிய வில்சன் மேலே, புஷியானந்த் மேலே, எல்லார் மேலேயும் பல கேஸுகள், பல வழக்குகள் நிறைய நிலுவையில் இருக்குது. இப்போ புதுசாக சிபிஐ வழக்கு நம்ம அண்ணன் மேலேயும் இருக்குது. ஸோ என் மேலே இருக்கா இல்லையா நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது எழுதிக்கிறேன். குடும்ப மீது வழக்குகள் இருக்கா? இருக்குது, நிறையவே இருக்குது. டிகே பிரபு அவர் டேட் மேலே இருக்குது, அவர் மேலே இருக்குது. பர்பேஸ் அவங்க ஃபேமிலி, எல்லா ஃபேமிலிலையுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடுத்ததாக, சமூக வலைதள பக்கங்கள். எனக்கு இதுக்கு மட்டும் அடிஷ்னல் சீட் வேணும், ஏன்னா நான் அவ்வளோ அடிஷ்னல் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 25 ஏக்கரில் நிலம் இருக்குது, தஞ்சை புஞ்சை இருக்குது, சொந்தமாக ஒரு காரு, ஒரு பில்டிங், சொந்த வீடு, தோப்பு, இதெல்லாமே இருக்குது. குடும்ப சொத்து விவரம், அப்பாவுக்கு வந்து இங்கே இடத்துல ஒரு 7 ஏக்கரில் இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு ஹோட்டல், லாட்ஜ், எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்கா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எனக்கு எந்த சொத்தும் இல்லை, நான் ஒரு பரம ஏழை. சொத்து விவரத்தை வெளியிட்றாதீங்க. குஷியானது கண்ணு கருத்தா இந்த ஒரு படிவத்தை ஃபார்மில் நீங்கள் எத்தனை டீட்டெயில் இருக்குதுனாலும் இந்த கரெக்டாக எல்லா ஃபார்ம்லையும் இதை மட்டும்தான் பார்ப்பாரு. நீங்கள் இந்தியன் படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, செந்தில் சார் வந்து கரெக்டாக முக்கியமான பேப்பரில் அப்படின்னு எடுத்துருவார் இல்லையா, அந்த மாதிரி குஷியானந்தனை வந்து இந்த பாக்ஸை மட்டும்தான் பார்ப்பாரு. ஸோ அதில் நான் ஒரு ஏழைன்னு எழுதி பழகுங்க. அப்புறம், தேர்தல் அறிக்கை தயாராக உள்ளதா உங்கள் தொகுதியில்? கொஷின் பாஸ். அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. கொஷின் பாஸ். அப்புறம், தங்கள் தெரிவிக்க விரும்பும் மற்ற விவரங்கள் என்ன அப்படின்னா, இந்த தடவை அவனுக்காக சீட்டு என்னை மீறி யாருக்காவது சீட்டு கொடுத்தீங்கன்னா, விஜய் நான் ஃபோட்டோ வச்சு நான் சுயேட்சையாக நிற்பேன், புஷியான நான் ஃபோட்டோ வச்சு நான் சுயேட்சையாக நின்று ஜெயிக்க வைப்பேன். நான் மட்டும் இல்லை, பக்கத்து ஏரியாலே என் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்ககிட்டையும் நான் சுயேட்சையாக நிற்க வச்சு மண்டையை கழுவி கட்சியை 4 3 2 பிரித்து உங்களை சந்தி சிரிக்க வச்சு கேவலப்படுத்திடுவேன். இதான் நான் சொல்ல விரும்பும் கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் இன்னும் ஒரு ஃபார்ம் தான், ஒரே ஒரு படிவம் தான் இருக்குது. அதை ஃபில் பண்ணிட்டா நமக்கு சீட்டு உறுதியாயிரும். அது என்னன்னு பார்த்துடலாம். பொது தொகுதினா 10,000, தனி தொகுதினா 20,000 கொடுத்தீங்கன்னா ஃபார்ம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த ஃபார்மை நம்ம இதுக்கப்புறம் ஃபில் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணாலும் நமக்கு சீட்டு கொடுக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஃபார்மை யாரும் 100 ரூபா கொடுத்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் 10,000 5,000 கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மிஷின் ஃபெயிலியர், டோன்ட் ட்ரை. அதனால் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது என்டர்டெயின்மெண்ட் பாட்டு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம யாரை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் அவர்களை தான். உண்மையிலேயே நான் ஊடகத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போது இவங்களெல்லாம் பார்த்து செமையாக பண்ணுறாங்களே அப்படின்லாம் வந்தேன். ஆனால் இன்றைக்கெல்லாம் சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தப்பாக நினச்சாலும் கவலையே இல்லை. நீங்கள்லாம் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. அதனால் உங்களை கேவலப்படுத்தலான்னு தான் நான் வந்திருக்கேன். நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சிக்கு ஜிங்கிட்டு சக்கட ஜிங் ஜங்கா அப்படின்னு அடிக்கக்கூடிய ஒரு பச்சோந்தியை விட மிக மோசமானவர் தான் நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். அவர் வந்து எந்த சேனலில் ஒர்க் பண்ணாருன்றதெல்லாம் வேற. அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கையில காலில் விழுந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய லாபிக்கள் எல்லாம் பிடிச்சி கிடிச்சு, எனக்கு அரசு நிகழ்ச்சியில் ஆங்கரிங் கொடுங்க, நான் தமிழ் நல்லா பேசுவேன், சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சூரியன் மறைவதோ மேற்கு, ஆனால் பிரகாசமாக ஒளிப்பதோ எடப்பாடி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆளா அங்க இருந்தார். அதுக்கப்புறமா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா திராவிடம் என்றும் அழியாத ஒரு சிந்தனை, அதை அழிப்பதோ ஒரு வேதனை, அப்படி இப்படின்னு எதையாவது வந்து பேசிட்டு உருட்டிக்கிட்டு வண்டியை மேனேஜ் பண்ணி அங்கங்க வந்து வாட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாப்புல. ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி. அது ஓகே, அது நல்லது தான். அது வருமானத்துக்காக பண்ணக்கூடியவர்கள் தான். நீங்கள் வந்து கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சியில் டிடி திவ்யதர்ஷினி வந்து ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து இவனுங்க தாவேக்காரங்க பயங்கரமாக மாஃப் பண்ணி ட்ரோல்லாம் பண்ணானுங்க. அட லூசு பசங்களா, அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமியை 1-to-1 இன்டர்வியூ எடுத்தாங்க. உங்கள் சிரிப்பு அழகா இருக்கு சார், அது வேலை, ஆங்கரோட வேலை, அது வேற. ஆனால் இவங்க அதை புரிஞ்சுக்காம ட்ரோல் பண்ணாங்க. அதனால நம்ம ராஜ்மோகனே அப்பையெல்லாம் அப்போ பேசுனது ஏன் இப்போ நம்ம சொருவுறோம்னா,
அப்படியே நீங்க இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அரசியலுக்கு வந்துட்டீங்க, அரசியலுக்கு வந்து நாகரிகமா விமர்சனம் வைக்கிறீங்கன்னா ஓகே. ஆக அப்படின்னு மேனரிசம் பண்றேன்ற பேர்ல ஒரு விஷயத்த செய்றாரு. அதாவது கை நடுங்குது முதலமைச்சருக்கு அப்படின்னு. தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் யாருக்கெல்லாம் உடம்பெல்லாம் நடுங்க போகுதுன்னு. அண்ணன் எவ்வளவு பயந்தாக போலினா யாருமே தேடலாம் கூட புதர்ல போய் ஒளிஞ்சவர் தான் அந்த பிரதர். அப்படியான ஒரு ஆளு இப்படி மேனரிசம்ன்ற பேர்ல பாடி ஷேமிங் பண்ணக்கூடிய ஒரு நபரை இந்த கட்சி ப்ரமோட் பண்ணுது, கேவலமா வச்சு நடத்துது. அதுல ஒரு ஒரு பெரிய கிரியேட்டிவ் மைண்டு, கிரியேட்டிவ் ஹெட்டு அவர் வராரு. அதே டெய்லர், அதே சட்டை. இது ஒரு பாயிண்டா? நம்ம திரும்ப ஏதாவது கேட்போம். ஏன்னா அவங்க தலைவர் விஜய் வந்து கொள்கையை திருடி வச்சிருக்காப்புல. அவர் கொள்கை என்னன்னா சமூக நிதி அதிதின்னு வச்சிருக்காங்க. இந்த கொள்கையை தான் காங்கிரஸ் வச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக எம்ஜிஆர் வச்சிருக்காரு. திமுகவோட கொள்கையா அதுதான், கம்யூனிஸ்டுகளோட கொள்கையா தான், விசிகாவோட கொள்கையா அதுதான், ஏன் பாமகவோட கொள்கையில தான், எல்லா கொள்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் திருடி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நாங்க திரும்ப வந்து இதுன்னு இவங்க வந்து காப்பியை பத்தி பேசுறாங்க. அடுத்து கொள்கை தலைவர்களாவது இவங்க வச்சிருக்காங்களான்னா அதையும் திருடி. திகால ஒரு தலைவர், திமுக ஒரு தலைவர், அப்புறம் விடுதலை போராட்டத்துல 2 பேர், அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து ஒரு தலைவர், இப்ப அதிமுகவுல இருந்து ஒருத்தர், மறுபடியும் அதிமுகவுல இருந்து ஒருத்தர், இப்படி திருடி 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 திருடியே கொள்கை தலைவர்களை வச்சிருக்கீங்களேடா, நீங்க எல்லாம் சோத்த திங்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணும். ஏன்னா காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. யாரு? தம்பி சட்ட பேண்ட்டை போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொள்கையும் கொள்கை தலைவர்களே திருடி வச்சிருக்கீங்களே மானங்கட்டவங்களா அப்படின்னு யாராவது கேட்டக்கூடாது. அதனால நான் இறங்கி அடிக்கிறோம்னா அசிங்கமா போயிடும், அடிச்சிருவோம். அதனால அந்த மாதிரி பேசாதீங்க, கருத்தியலா வாங்க. அதே பேண்ட் அதே சட்டை ரேம்ப் வாக் அப்படின்னா முத ரோட் ஷோவை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினது யாருன்னு தெரியுமா? நீ சங்கிட்ட இருந்து வரியா அப்படின்னு நம்ம திரும்ப கேட்டுருவோம். மோடிட்ட இருந்து காப்பி அடிக்கிறியா, வெக்கமா இல்லை ஸோ அப்படின்னு நம்ம திரும்ப கேட்டுருவோம். அப்ப அடுத்து இன்னொரு பாயிண்ட் வரும். காப்பியை பற்றியெல்லாம் விஜய் பேசலாமா? வீட்டுக்குள்ள உட்காந்து மகேஷ் பாபு படம் எப்படா வெளியில வரும், அப்புறம் பாலையா படம் எப்படா வெளியில வரும், வந்துருச்சு இந்த படத்தை எனக்காக எடுங்கன்னு தூக்கிட்டு போய் எடுக்கிறது. அப்படியே கில்லி படத்தை, மகேஷ் பாபு படத்தை வந்து எடுத்து இங்க ஓட விட்டு அதுல ஒரு அரசியல். கில்லி படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மகேஷ் பாபுவோட கில்லியோட தெலுங்கு வருஷனும் இங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எஸ்ஏசி வந்து அங்க தேட்டர் ஓனருக்கெல்லாம் பேசி அந்த படத்தை தூக்குனாங்க. அதுக்கு மகேஷ் பாபு வருத்தப்பட்டே சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, அது எனக்கு ஒரு நல்ல படம், ஏன் அதை எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. இப்படி அயோக்கிய பைய கூட்டம் தான் காப்பியை பத்தி பேசுது. அதே சட்டை, அதே பேண்ட், அதே இதுன்னு. மகேஷ் பாபுக்கு வந்து சைனஸ் ப்ரொஃபஷன்ல எவரா நிக்குது, இது எது மீட்டிங்கா இருக்காதாரு அப்படின்னு அவர் தெலுங்குல பேசினார்னா அது மேனரிசம் நினைச்சிட்டு என்ன மீட்டிங்குன்னு இந்த ஆளு பேசியிருக்காரு. அது அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லை, சைனஸ். இவர் பெரிய சிவாஜி கணேசன், யாரையாவது தத்ரூபமா நடிக்கணும்னா அவர் அப்படியே ஒரு நாள் முழுக்க அப்சர்வ் பண்ணிட்டு வந்து நடிக்கிறன்ற பேர்ல அவருக்கு ஒரு சைனஸ் பிரச்சனையை கூட இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆளு. காப்பி அடிச்சே படத்தை, அதனாலதான் படம் 68 படத்துல 60 படம் டப்பா. அப்படியெல்லாம் ஓடாமலே நாசமா போனது காரணம் இதுதான். அடுத்தவங்க கதையவே திருடி எடுக்கிறது. இப்பெல்லாம் பாருங்க, ஒரு கதை எடுத்தாலும் நல்லா ஓடும். ஒரு படம், ஒரு கதையை தான் ஒரு ஹீரோ வந்து ஒரு கதையை தான் எடுத்திருப்பாரு, ஆனா அந்த படம் செம ஹிட்டா இருக்கும், ஏன்னா அது ஓன் கதை. அதனால காப்பியை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அசிங்கமா நம்ம திரும்ப நம்ம வச்சிருவோம், சரிங்களா? அதுவும் அப்படி பேசுனா கூட பாருங்க, எங்க கொள்கையை பேசுறாங்க திமுக அப்படின்னா ஓகே. பாருங்க, நாங்க பேசின அறிவிப்பு திட்டங்களை அவங்க பேசுறாங்க அப்படின்னா ஓகே. பாருங்க, நாங்க முன்னெடுத்த செயல்பாடு அது அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஓகே. இப்போ அதிமுக கூட சில விஷயங்கள் பேசும், அதாவது நாங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை போடுறோம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல இது நாங்க கொண்டு வந்த திட்டம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இது மக்கள் திட்டம். சட்ட பேண்ட்டுக்கெல்லாம் பேசிட்டே அப்படின்னா நீ உன் கூட்டத்தில் இருக்க எல்லாரையுமே பேசணும். டே தம்பி, விஜய் மாதிரி சட்டை போடாதப்பா, TK பிரபு பல் டாக்டர், மெண்டல் டாக்டர், சாரி டென்டல் டாக்டர், இங்க பாருங்க அவர் மாதிரியே நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். இல்ல பர்வேஸை பார்த்து என்ன விஜய் மாதிரியே நடக்குறியாடா, அதே பேண்ட் அதே சட்டை அப்படி சொல்லணும். இப்படி எல்லாரையுமே நீங்க சொல்லணும், சரிங்களா? அதை விட்டுட்டு நியாயமா பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜயே அந்த பட்ட சட்டை பேண்ட் எங்க காப்பி அடிச்சாருன்னா, கல்யாணத்துக்கு போனார்ல, ஆந்திரா கல்யாணத்துக்கு போனார்ல, அவரை பார்த்தா விஜயே காப்பி அடிச்சாரு. அவரை பார்த்தா அதே விஜயை காப்பி அடிச்சாரு. அதனால தயவு செய்து அப்படி வந்து காப்பி கீப்பிலாம் பேசுனா நம்ம அப்படியே தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருவோம், அப்படி போவோம். அடுத்ததா, போன வாரம் தேர்தல் போன 2 நாள் முன்னாடி யார் யாருக்கெல்லாம் சீட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ ஒரு கொடுமையான ஒரு இது, குளச்சல் தொகுதியில மேடம் சத்யபாமா மேடம், மரிய சீனா மேடம், குளச்சல் உங்களுக்கு இல்லை,
உங்களுக்கு கொடுக்கலையா? அதை வந்து மரிய வில்சன் உங்களுடைய இப்போ அவர் உங்களுடைய ஒரு ரத்த சொந்தங்களாம் கிடையாது. ஆனா அவர் ஒரு வகையில ஒரு காலத்துல உங்க குடும்பத்தோட இருந்தவர். அவருக்கு கொடுத்துட்டாங்க. அவர் அந்த இடத்துல வேலையை பார்க்கறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போறாராம். பாவம் உங்க மண்டையில தாவேக்கா கட்சி மிளகா அரைச்சிருச்சு. அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேற ஒரு தொகுதியை வந்து ஒதுக்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப தளபதி தலைமையில தலைமறைவா இருக்கிற லெப்ட் பாண்டி ஆண்டிப்பட்டியில கொடுத்துருக்காங்க. தளபதி தலைமையில தலைமறைவா இருக்கிற லெப்ட் பாண்டிக்கு ஆண்டிப்பட்டி. தேன்மொழிக்கு சீட்டு இல்லையா செய்தி தொடர்பாளருக்கு. பெலிக்ஸ் வந்து சீட்டு வேணாம். பெலிக்ஸை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வாங்க சார் செலவில் நாங்கள் பார்த்தோம். ஐயோ எனக்கு அந்த கட்சியெல்லாம் எனக்கு தெரியும் சார். அவர் வந்து ஒரு கஞ்சை அப்படின்னா கூழு குடிக்க வேணா வரேன், கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரு தெளிவாக சீட்டு வேணாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாப்புல. ராஜ்மோகன் அண்ணன் வந்து எஸ்கேஎம் குமாரை வந்து ஓவர்டேக் பண்ணி எக்மோரில் நிற்கிறாப்புல. அதனால் எஸ்கேஎம் குமார் அண்ணன் உங்களுக்கு தொகுதியை மாற்றிட்டாங்க. நீ அந்த இடத்துல ரஸ்னா கொடுத்து 100 ரீல்ஸை போட்டு சோத்தை போட்டு எல்லாம் வேஸ்ட்டு. நோகாமல் 4 மேடையில் ஏறி ஆங்கரிங் பண்ண ராஜ்மோகனுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்ததா டிவிகே ரமேஷுக்கு வந்து கும்பகோணத்தை போய் தனியாக வாங்கியிருக்காப்புல. அடுத்த ஆதவர்ஜுனா வந்து திருச்சி கிழக்கில் நிற்கிறாப்புல. அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் தன்னுடைய சொந்த நம்ம சமூக மக்கள் அதிகமாக இருக்கிற உசிலம்பட்டியை குறி வச்சிருக்காப்புல. அப்புறம் புசி ஆனந்த் கடலூரில் நிற்கிறாப்புல. வீர விக்னேஸ்வர் அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, மணப்பாறையில் நிற்கிறாப்புல. அப்புறம் தான் யோசித்தேன், ஓ இவரும் கேஸ்ட் லாபியில் தான் அந்த இடத்த தொகுதியை போட்டிருக்காருன்னு. அப்புறம் ஜேசிடி பிரபாகர் வெள்ளிவாக்கத்தில் நிற்கிறாரு. வெள்ளிவாக்கத்தில் ரஸ்னா வித்துக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு சோத்தை போட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு எல்லா சமூக வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த அங்கே இருந்த அஸ்வின் மண்டையை மிளகா அரைச்சி உனக்கு சீட்டு இல்லை, இல்லைனா வேற ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னு சமாதானப்படுத்தி அஸ்வினுக்கு மொங்காம் போட்டு அனுப்பி விட்டாங்க. அப்புறம் ரோஹிணி தேட்டர் ஓனர் நம்ம வினோஜ் பி செல்வம் அவருடைய தம்பி, பாஜக வினோஜ் பி செல்வம் இருக்கார் இல்லையா, அவருடைய தம்பிக்கு வந்து சீட்டு கன்ஃபார்மு. ஆனால் தொகுதி இன்னும் உறுதியாகலை. அவரும் கொஞ்சம் அலமோதிக்கிட்டு இருக்காப்புல. டி நகர்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல, அதுவும் அலமோதிக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்மக்கிட்ட இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சீட்டெல்லாம். பாவம் 10,000 5,000 100 கொடுத்து, ஐயா 10,000 பேர் வந்தாங்களா? நான் கூட போன வீடியோவில் 3,000 பேருன்னு சொன்னேன். 10,000 பேர் வந்து இந்த ஃபார்மை வாங்கியிருக்காங்க. 10,000 × 100ன்னு போட்டாலே நம்ம விஜய் அங்கிளுடைய அங்கே வரி ஏய்ப்பு செஞ்ச அந்த 1.5 கோடியை அடைச்சிடலாம். அது இல்லாமல் தனியாக புசிக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துடலாம் சென்னையில். அப்படி நிறைய அமௌண்ட் வந்திருக்கு. பாவம் தொண்டர்கள் ஒரு நாள் வேலை கூலி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து முகாம் போட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நிறைய தகவல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேலும் மீண்டும் சந்திப்போம் நாளை. நன்றி, வணக்கம்.